இயர்ஸா கொஞ்சம் கொஞ்சமா சேவிங்ஸ் பண்ண என்னோட அமௌண்ட் அதை 1.5 இயர்ஸ்க்கு எஃப்டி போட்டதுக்கு அப்புறமா டுடே நான் வந்து ஒரு கியூட் லிட்டில் கோல்ட் தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமான்னு எனக்கு தெரியாது. எனக்கு சேவிங்ஸ் பண்றது ரொம்பவே பிடிக்கும். மந்த்லி எனக்கு வர குட்டி குட்டி அமௌண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணி இயர்லி ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு கோல்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். வை பிகாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குற அளவுக்கெல்லாம் ஹியூஜ் அமௌண்ட் நம்ம கிட்ட இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற அமௌண்ட்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமான பொருள் வாங்குறது தான் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், சூனா நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியும் வாங்கிடலாம் கைஸ். லைஃப்ல ஹோப் தானே எல்லாமே. ஸோ எனக்கு ஒரு ஜஸ்ட் ஹோப் மட்டும் தான் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆசை கொஞ்சம் லேட்டா நிறைவேறட்டும், டைம் கொடுப்போம். நான் ஒரு பக்கம் கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தா என்னுடைய தேவதை, அதாவது என்னுடைய மகள். காப்பெல்லாம் யார் சொல்லித்தரான்னு தெரியல, எனக்கு காப்பு வேணும்னு அவ்வளோ அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். அண்ட் அவ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. ஈவன் எனக்குமே அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பிகாஸ் அவ ஆசைப்பட்ட பொருள் அவளுக்கு கிடைச்சதுனால. The moral of the story is start saving amount monthly அட்லீஸ்ட் ஒரு 100 rupees இல்ல 500 rupees ஆச்சு சேவிங்ஸ் பண்ண. நாளைக்கு அந்த அமௌண்ட் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியும். பிகாஸ் இதனுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நீங்களும் மந்த்லி சேவிங்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல நான் சேவிங்ஸ் பண்ணுவேன். லெட்ஸ் see எத்தனை பேர் அட்டென்ஷன் காமிக்கிறீங்கன்னு. பை.